குட் மார்னிங் டியர்ஸ். இன்றைக்கி நாம் ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் அப்படின்ற லெசன் தான் பார்க்க போகிறோம். இந்த லெசனில் நாம் எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா, சிவிலைசேஷன் எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறமா வேர்ல்டு லெவலில் மேஜராக ஒரு 4 சிவிலைசேஷன் இருந்திருக்கு. ஈஜிப்தியன் சிவிலைசேஷன், மெசபடோமியன் சிவிலைசேஷன், சைனீஸ் சிவிலைசேஷன் அண்ட் இண்டஸ் சிவிலைசேஷன். ஸோ ஒவ்வொரு சிவிலைசேஷன் பற்றியும் நாம் டீப்பாக இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன். சொசைட்டிஸ் தட் அடாப்டட் காம்ப்ளெக்ஸ் வேஸ் ஆஃப் life are more organized than the early hunter-gatherers and Neolithic farming society. மக்கள் ஆரம்பத்தில் ஹண்டர் கேதரர்ஸாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா நியோலித்திக் பீரியடில் அந்த மக்கள் அக்ரிகல்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தென் அனிமல்ஸை டொமஸ்டிகேட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதுக்கப்புறமா தான் அவங்க ஒரே பிளேஸில் செட்டில் ஆக ஆரம்பித்தாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சொசைட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்தது. இப்போ அங்கே இருக்க மக்களோட லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. Urban societies had social stratification and well-planned cities. அதாவது சிட்டிஸ் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு வெல் பிளான் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அழகழகாக வீடுகள் கட்டியிருக்காங்க, ட்ரைனேஜ் சிஸ்டம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அவங்கள கவர்ன் பண்ணுறதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பாடி இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பிக்குது. தே ப்ராக்டிஸ் கிராஃப்ட், engaged in trade and exchange, adopted science and technology and formed political organization. அந்த மக்கள் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் ஒர்க், அதாவது அவங்களுக்கு எதெல்லாம் செய்ய தெரியுமோ அதெல்லாம் செஞ்சுருக்காங்க. தென் engaged in trade and exchange, அதுக்கப்புறமா வணிகம் செஞ்சுருக்காங்க. வணிகம்ங்கிறது பெரிய லெவலில் ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ அவங்கக்கிட்ட என்ன சர்ப்ளஸ் குட் இருக்கோ அதை தேவைப்படுற மக்களுக்கு கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தென் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அறிவியல் சம்மந்தப்பட்ட நாலேஜும் அவங்களுக்கு வளர்ந்துருக்கு. பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன், அவங்கள கவர்ன் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன பொலிட்டிக்கல் பாடியும் அப்போ இருந்திருக்கு. Hence the term civilization is used to distinguish them from the early form of societies. ஸோ மக்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த மக்கள்கிட்ட இருந்த டிஃப்ரென்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நமக்கு சிவிலைசேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. However, they should not be considered superior to other form of societies since each culture or civilization had its own unique feature. எந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புளையும் நாம் இவங்க தான் சுப்பீரியர் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான கல்ச்சர் டெவலப் ஆகிட்டு தான் இருந்திருக்கு. அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான யூனிக் ஃபீச்சர்ஸ் இருந்துகிட்டு இருக்குது. Early societies and early state formation. Societies before the modern times are classified as bands, tribes, chiefdom and proto-state by scholars. ஸோ ஃபஸ்ட்டு சொசைட்டியை ஒரு 4 கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேண்ட்ஸ், ட்ரைப்ஸ், chiefdoms and proto-state. Early societies were organized as bands during the pre-Mesolithic age. Mesolithic age அப்படின்னா மிடில் ஸ்டோன் ஏஜை தான் நாம் Mesolithic age அப்படின்னு பார்த்தோம். இந்த Mesolithic ஏஜுக்கு முன்னாடி வரைக்கும் மக்கள் எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டி குழுவாக தான் இருந்திருக்காங்க. Bands were small group of people who were nomadic, making their living on hunting and gathering. Bands அப்படின்னா ஒரு குட்டி குட்டி குரூப்பாக இருப்பாங்க இல்லையா? மக்கள் சின்ன சின்ன குழுவாக வசிப்பாங்க. அதை தான் bands அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா நோமேட்ஸாக இருந்திருக்காங்க. அதாவது அவங்க ஒரே பிளேஸில் இருந்தது கிடையாது. ஒவ்வொரு இடம் விட்டு இடம் மாறிட்டே தான் இருந்திருக்காங்க. தென் ஹண்டர் கேதரர்ஸாக இருந்திருப்பாங்க. As the Neolithic way of life came into practice, large group of people were concentrated in the villages. Neolithic period வந்ததுக்கு அப்புறமா தான் மக்கள் வில்லேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே அவங்களுக்கு தெரியுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் அவங்க அக்ரிகல்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அனிமல்ஸ் எல்லாம் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ அக்ரிகல்ச்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக ரிவர் சைட்லேயே அவங்களோட செட்டில்மெண்ட் எல்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் மக்கள் எல்லாரும் ஒரே சைடில் இந்த மாதிரி வாழ ஆரம்பித்ததுக்கப்புறமா வில்லேஜ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகுது. They were organized as tribal communities with the sedentary or semi-sedentary lifestyle. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக tribal communities ஃபார்ம் ஆகுது. இந்த மக்கள் எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா sedentary, அதாவது எந்த வேலையும் இல்லாமல் தான் ஃபஸ்ட்டு இருந்திருக்காங்க. இந்த tribal organization that developed in the Mesolithic times were mostly egalitarian in nature. அந்த மெசோலித்திக் டைமில் அந்த மக்கள் எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா egalitarian அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எல்லாருமே ஈக்குவலாக தான் இருந்திருக்காங்க. The chiefdoms are political formation larger than the tribal level formation. ஸோ ஃபஸ்ட்டு tribal community தான் ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னு பார்த்தோம். இப்போ அதை விட ஒரு படி மேலே போய் chiefdom அப்படிங்கிற அதாவது kingdom அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துருச்சு.
people under chiefdoms live over a large area than the areas covered by the tribes. இப்போ வந்து ட்ரைபல் பீப்புள் இருக்கும்போது அவங்க வந்து ஒரு குட்டி குட்டி குழுவாக இருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறமா சீஃப்டம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்ததுக்கப்புறமா அவங்களோட ஏரியாவும் என்லார்ஜ் ஆயிடுச்சு. இப்போ மக்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோஷியல் டிஸ்டிங்ஷன் எக்ஸிஸ்டட் among these groups in terms of wealth and authority. ஸோ மக்கள் வந்து அவங்களோட ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட வெல்த் அப்படிங்கிறது டிஃபர் ஆகுது. ஸோ இவங்களுக்கு இடையில வந்து ஒரு சோஷியல் டிஸ்டிங்ஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. The cultural developments after the Neolithic period in certain regions that had a flowing river and rich and fertile alluvial soil gave rise to civilization. அதாவது மக்கள் வந்து ரிவர் சைடில் தான் வந்து செட்டில் ஆகுறாங்க ஃபஸ்ட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தான் அவங்களுக்கு வந்து வாட்டர் அதிகமாக கிடைக்கிது. ஸோ அதை தான் அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால் மக்கள் வந்து அந்த ரிவர் ஓரங்கள்லேயே வந்து தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால் ஒரு கல்ச்சர், ஒரு சிவிலைசேஷன் அப்படிங்கிறது எங்கே உருவாக ஆரம்பிச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர் சைடில் தான் உருவாயிருக்கு. இந்த போஸ்ட் நியோலித்திக் பீரியட், தட் இஸ் in the Bronze Age, early form of state organized in the areas where agricultural surplus and population density was more. அதாவது நியோலித்திக் பீரியடுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் ஏஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா மக்கள் வந்து அப்போ வந்து பிரான்ஸ் அப்படிங்கிற மெட்டலை வந்து அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே வந்து அதிகமாக அவங்களுக்கு தேவையான அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் உற்பத்தி பண்ண முடியுமோ ஸோ அங்கே தான் வந்து மக்களும் அதிகமாக வசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. These early state had a political system that controlled many smaller regions, chief and cities through conquest. ஸோ மக்கள் வந்து அவங்கள கவர்ன் பண்ணுறதுக்காக ஒரு சீஃப்டம், அதாவது ஒரு கிங்டம் அப்படிங்கிறத ஒரு அமைக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அது மூலமாக அவங்க வந்து குட்டி குட்டி ரீஜன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கிங் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட கான்குவெஸ்ட் மூலமாக தான் தென் அவங்களோட டெரிட்டரியை கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. The kings and royals occupied the higher position in the social hierarchy. சோஷியல் ஹையரார்க்கியில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங்ஸ் தான் இருந்திருக்காங்க. Palatial buildings were built for their dwelling. அதுக்கப்புறமா அவங்க வாழ்கிறதுக்கு பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் கட்டியிருக்காங்க. Priest, kings, officials and traders formed the middle strata. அதுக்கப்புறம் பார்த்தீங்க இந்த ஹையரார்க்கியில் அதாவது மக்களை எப்படி ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீஸ்ட், அதுக்கப்புறமா கிங்ஸ், தென் ட்ரேடர்ஸ், இந்த மாதிரி இருந்திருக்காங்க. கிராஃப்ட் பர்சன் அண்ட் பெசன்ஸ் ஃபார்ம் த லோவர் செக்ஷன் இன் த ஹையரார்க்கியல் சோஷியல் சிஸ்டம். அதுக்கப்புறமா கடைசி லெவலில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப்ட்டும் பெசன்ஸும் வராங்க. டாக்ஸஸ் வேர் கலெக்டட் ஃப்ரம் த பெசன்ஸ் அண்ட் ஆர்டிசன்ஸ். அதாவது பெசன்ஸ் கிட்ட இருந்தும் ஆர்டிசன்ஸ் கிட்ட இருந்தும் டேக்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. லாங்குவேஜ் வேர் ரிஃபைன், லிட்ரரி டெக்ஸ்ட் வேர் கம்போஸ் அண்ட் டெவலப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட லாங்குவேஜும் வளர ஆரம்பிக்குது. நிறைய டெக்ஸ்ட் எல்லாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. Science including mathematics and astronomy emerged from research. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அறிவியல், கணிதம், ஆஸ்ட்ரானமி, வானவியல், ஸோ இதிலெல்லாம் மக்கள் வந்து அவங்களோட நாலேஜை கேதர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. The process of urbanization began. அதுக்கப்புறமா நகரமயமாக்குதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. Then early civilization. Civilization is seen as an advanced organized way of life. மக்களோட ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ் தான் பார்த்தீங்கன்னா சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். It instilled a way of life that could be considered as an adoption of particular environment and cultural context. Civilization பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட என்வாயரன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட கல்ச்சுரல் டெவலப்மெண்ட்ஸ் அதாவது மாறிட்டே இருக்கு. When it became necessary for large number of people to live in close proximity, they brought in planning, organization and specialization. அதாவது சிவிலைசேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லார்ஜ் குரூப் ஆஃப் மக்கள் தான் இருப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஒவ்வொரு சின்ன சின்ன குரூப்பாக தான் இருக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஒரு இடத்துல செட்டில் ஆனதுக்கப்புறமா வில்லேஜ் வந்துச்சு. தென் அவங்கள கவர்ன் பண்ணுறதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பாடி வந்துச்சு. இப்போ சொசைட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டே வருது இல்லையா. ஸோ ஃபைனலாக சிவிலைசேஷன் அப்படின்னு வரும்போது ஒரு லார்ஜ் குரூப் ஆஃப் மக்கள் தான் அங்கே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான பிளானிங், ஆர்கனைசேஷன், அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலைசேஷன், இது எல்லாமே அவங்களோட சேர்ந்தே வளருது. செட்டில்மெண்ட் were planning and laid out a polity emerged. Society become organized and food production and craft production were regulated. ஸோ மக்கள் வந்து அதிகமாக வசிக்க ஆரம்பித்ததுனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான பொலிட்டிக்கல் ஏரியாவும் கொஞ்சம் என்லார்ஜ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபுட் ப்ரொடக்ஷன், மக்கள் அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபுட்டும் வந்து அதிகமாக தேவைப்படுது. இப்போ வந்து அவங்க அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. தென் கிராஃப்ட் ப்ரொடக்ஷனும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. As civilization
began to take shape, huge buildings were built. நாகரிகம் வளர்ந்துட்டு இருக்கும்போது எந்தெந்த மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூஜ் பில்டிங்ஸ் வேர் பில்ட், பெரிய பெரிய கட்டிடங்கள்லாம் கட்டியிருக்காங்க. தி ஆர்ட் ஆஃப் ரைட்டிங் டெவலப், அதுக்கப்புறமா எழுத்து முறை அப்படிங்கிறதும் வளர்ச்சி பெறுது. தென் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கான்ட்ரிபியூட்டட் டு த பெட்டர்மெண்ட் ஆஃப் த சொசைட்டி, அதுக்கப்புறமா மக்கள் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. த சர்ப்ளஸ் ஃபுட் ப்ரொடெக்ஷன் பை த ஃபார்மர்ஸ் இன் த ஃபர்டைல் ரீஜன் சப்போர்ட்டட் த லைவ்லிஹுட் ஆஃப் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள். ஸோ மக்கள் எந்த அளவுக்கு இருக்காங்களோ அவங்களுக்கு போதுமான அளவு உணவை வந்து உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. The people who did not cultivate crops engaged in artisanal activities such as making of bronze tools, ornaments and pottery. ஸோ எல்லாருமே வந்து அக்ரிகல்ச்சரில் இன்வால்வ் ஆகுறதில்ல. பாதி மக்கள் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணாங்க அப்படின்னா சில பேர் வந்து ஆர்டிசனல் ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச இந்த பிரான்ஸ் டூல்ஸ் எல்லாம் மேக் பண்ணுறாங்க. தென் ஆர்னமெண்ட்ஸ், அதுக்கப்புறமா பானை செய்கிறாங்க. இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்குறாங்க. Priests, scribes, nobles, rulers, administrators and craft persons became part of this civilization. Civilization அப்படின்னா வந்து இந்த மாதிரியான எல்லா வகைப்பட்ட மக்களும் இருக்காங்க. The Egyptian, Mesopotamian, the Chinese and the Indus were the important early civilization. ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி முக்கியமாக வந்து ஒரு 4 சிவிலைசேஷன் எதுன்னு பார்த்தோம்னா Egyptian, Mesopotamian, Chinese and Indus civilization. While these civilization flourished in certain region, people in other parts of the world live in hunter-gatherer and pastoralist. இப்படி இந்த 4 சிவிலைசேஷனும் வளர்ந்துட்டு இருந்த அந்த டைமில் உலகத்தில் மற்ற இடங்கள்ல இருந்த மக்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஹண்டர் கேதரர்ஸாக இருந்தாங்க, பாஸ்டோரல் பீப்புளாக தான் இருந்தாங்க. The hunter-gatherers and pastoralists maintained the relationship with these civilization through interaction. ஆனால் அந்த மக்களும் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி சிவிலைசேஷன் வளர்ந்துட்டு இருந்த இந்த மக்கள் கூட ஒரு இன்ட்ராக்ஷனில் தான் இருந்திருக்காங்க. Their history is also equally important. அதனால அவங்களுக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. During the time of these civilizations, South India witnessed the emergence of Neolithic agro-pastoral communities and microlithic form of life by hunter-gatherer. இந்த மாதிரி சிவிலைசேஷன் வளர்ந்துட்டு இருந்த டைமில் தான் சவுத் இந்தியாவில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்த நியோலித்திக் பீரியட் வந்து அக்ரிகல்ச்சர் தென் பாஸ்டோரல் பீப்புளாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஹண்டர் கேதரர்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஈஜிப்தியன் சிவிலைசேஷன் பற்றி நாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.